என் தங்கப்பிள்ளையே, இன்று நீதான் பேரதிர்ஷ்டசாலி. என் குழந்தையே, உனக்காக உன் தாயானவள் ஒரு அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று உனக்கு ஒரு புகைப்படத்தை அம்மா காண்பிக்கிறேன். இந்த புகைப்படத்தை கண்டுவிட்ட என் பிள்ளை, நீ அதிர்ஷ்டத்தை செய்த குழந்தை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த தெய்வத்தின் அன்பு இன்றும் உனக்கு நல்லதை சொல்லவே வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் உனக்கு சரியாகவே செய்துவிட வேண்டி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுதுகளில் எல்லாம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நினைத்து என் குழந்தை நீ கலங்கிடாமல் இரு. உனக்கான நல்லதை நான் எப்பொழுதும் உனக்கு நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்காக என்னால் முடிந்த அளவிற்கு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் என்னவென்று தெரியப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதுவும் நடந்துவிடவில்லை, தேவையில்லாமல் எதுவும் புரிந்துவிடவில்லை. உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னோடு உன்னை நல்ல வழி சேர்க்கும் தருணத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிமிடம் முதல் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உனக்கு நடக்க தொடங்கி இருக்கிறது. உன்னை தேடி வந்து மிகப்பெரிய ஆனந்தமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வர தொடங்கி இருக்கின்றது. இனி என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்து என் குழந்தை கலங்காமல் உனக்காக வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ உணர்ந்து சரியாக ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் உனக்காக நான் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேதோ எண்ணங்கள் மனதில் வந்து என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல சோதனைகளை தந்து கொண்டே இருக்கிறது. அத்தனையிலும் என் பிள்ளை யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கின்றது. உன்னை சுற்றிலும் உனக்கு வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து நீ பெறக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து சந்தோஷமாக நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்று கொண்டே இருக்கிறது. உனக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை தேடும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுதுகளை எல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை சரியாக நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை நம்மை காயப்படுத்தும் என்று நினைத்து நாம் பட்ட வேதனைகள் எல்லாம் போதாதா? இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று உன் தாயானவள் உன்னிடத்தில் பலமுறை நான் எடுத்துச் சொல்லி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வெற்றியை உணர நீ உன்னை ஆயத்தப்படுத்து. உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ நெறிப்படுத்து. தேவையில்லாது யார் யார் சொல்கின்ற வார்த்தைகளையும் கேட்டு மனமுடைந்து நிற்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொள். உன்னை சுற்றி நான் வருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதனை அறிவுறுத்துவதற்காகத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலது போதும். இன்றோடு உனக்கு வேதனைகளும் துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்க வேண்டிய காலம் கைகூடி வந்து விட்டது. நல்லது நடக்க உனக்கு அதிர்ஷ்டம் என்னவென்று தெரிந்து கொள்ள உனக்கான காலம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துகின்ற எண்ணாமும் உனக்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். இன்று உன் அம்மா இந்த புகைப்படத்தை காண்பிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த காரணத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ ஆச்சரியத்தோடு என்னவென்று தெரிந்து கொள்வாய். ஆச்சரியத்தோடு ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாது எதையாவது நினைத்து நீ என்னவென்று முழுமையாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம்
நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். உனக்கான நல்ல வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள். தேவையில்லை என்று சொல்லி என் பிள்ளை கலங்கி நின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் நல்லது ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் அல்லவா? காலத்தில் உனக்கான நல்ல பதிலை நான் கொடுப்பேன். இந்த நேரத்தில் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நான் நடத்தி தருவேன். எல்லாமுமாக உனக்கு ஒரு பேரானந்தத்தை நான் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பேன். உன்னை யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கு கொடுத்தே தீருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடையாமல், மனம் தவறிச் செல்லாமல், என்ன வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து நீ நினைத்ததில் எல்லாம் முழுமையான வெற்றியடைந்து எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஆனந்தம் நிச்சயமாக என்னிடத்திலிருந்துதான் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? யார் நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக பறித்து செல்ல முடியாதல்லவா? இது போன்ற நேரங்களில் நீ எந்த இடத்திலும் தயங்காமல் நின்று கொண்டிருந்து உன்னுடைய வெற்றியை அங்கே உறுதி செய்யும் இந்த காலம் இனி உனக்கு வெற்றியின் காலம். எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம். நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு பல ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. முன்னின்று எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னால் முடியாது முடியாது என்று சொல்லி உன்னை மட்டம் தட்டியே அதிகமாக வேதனைக்குள் ஆழ்த்தி வைத்திருக்கிறார்கள். உன்னை எப்பொழுதுமே அதிகமாக துன்பத்திற்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டதனால்தான் இந்த கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறது என்பது உண்மை. இதற்கு மேலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டாம். இனி இவர்களினுடைய உண்மையான முகத்திரையை கிழித்தெறிய வேண்டிய நேரம் இது என்பதனை மறக்காதே. உன்னுடைய அதிர்ஷ்டத்தினால்தான் இன்று இந்த புகைப்படத்தை காணும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த இரவில் இதை கண்டு என் பிள்ளை பேரானந்தம் அடைந்து விட வேண்டும். இந்த நேரம் உன்னை தேடி நான் சொல்லும் இந்த சொல்லிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நடப்பதை சரிபடுத்திக்கொள். தேடி வருவது எல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நீ தெளிவாக ஆட்படுத்து. யார் என்ன சொன்னாலும் அதற்காக கலங்காதே. யார் எதை நடத்தினாலும் அதற்காக வருந்தாதே. அடுத்தவர்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்காதே. உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நம்பு. நான் இருந்து உனக்கு இதுவரையிலும் கொடுத்த விஷயங்களை இனிமேலும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரி செய்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நல்ல நிலை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதுதானே உண்மை. நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு உனக்கு வேண்டிய பல விஷயங்களை நடத்தி கொடுப்பது தானே இந்த தாயினுடைய அன்பு. அதுபோலத்தான் உனக்கும் பல நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது. உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் அது உணர்த்தப் போகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல என்னாலும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நான் வருகிறேன் என்பதனை புரிந்து உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் நேரம் நிச்சயமாக உனக்கு வெற்றியும் அங்கே உறுதி செய்யப்படும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகியானவள் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் உன்னை கைவிட்டேன் என்று நீ சற்று சிந்தித்துப்பார். காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனையும் அந்த நேரத்தில் நீ புரிந்திருக்க வேண்டும். நான் உன்னை அப்பொழுது கைவிடாமல் இருந்திருந்தேனானால் நிச்சயமாக நீ மேலும் மேலும் பல வேதனைகளுக்குள் இருந்து கொண்டிருப்பாய். மேலும் மேலும் பல கஷ்டங்களை தூக்கி சுமந்திருப்பாய். உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணராமல் நீ போயிருப்பாய். உனக்கு நடப்பது எல்லாமும் எதனால் என்று தெரிந்து கொள்ளாமல் கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டிருப்பாய்.
அதனால்தான் இது போன்ற விஷயங்கள் உனக்கு நடக்கிறது. இன்று ஆருத்ர தரிசனம் அல்லவா? சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்தை நீ கண்டுவிட்டால் போதும். எங்கே சென்று காண்பது தாயே? எனக்கு பக்கத்தில் கோவில்கள் இல்லை, என்னால் சென்று இதை காண முடியாது என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் நிச்சயமாக நடராஜரினுடைய அந்த ரூபத்தை இன்று நான் உனக்கு காண்பிக்கின்றேன். இதோ அவரினுடைய புகைப்படம், கண்குளிர கண்டுவிடு, தொட்டு வணங்கிவிடு. சிவனுடைய இந்த தாண்டவத்தை காண்கின்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். மனதில் சுறுசுறுப்பும் உற்சாகமும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். தாம் நினைத்தது போல நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து கொண்டு நாம் சந்தோஷமாக எதையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னை சுற்றிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இனியும் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இனிமேல் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் சொல்லி, என் குழந்தை நீ சரியாக இருந்து விட்டால் அது போதும். எப்பொழுதுமே மனதில் கவலைகளை தூக்கி சுமக்கின்ற என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இதை காணும் பொழுது அவர்களினுடைய மனது நிச்சயமாக தெளிவடையும். அவர்களினுடைய மனது நிச்சயமாக குழப்பத்தில் இருந்து மீண்டு வரும். நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிய வைத்துவிடும். தேவையில்லாத எண்ணங்களுக்குள் இந்த வாழ்க்கை சிக்குவதை அது நிறுத்திவிடும். தெளிவாக உன்னை வெளிக்கொண்டு வரும். உன் மனதிற்குள் உன்னை அறியாமலேயே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கும். அதைத்தான் இன்று உனக்கு நான் கொடுக்க நினைத்தேன். நான் கொடுத்து விட்டேன். இந்த நொடியில் நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார். உன்னை சுற்றி என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்று நிச்சயமாக நீ சொன்னால்தான் அது நடக்கும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த வராகி என்னுடைய அன்பு மட்டுமே. நான் என்னுடைய அன்பினால் உனக்கு இந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறேன். அதை ஒரு நொடிப்பொழுதிலும் உதாசீனம் செய்யாது. என் பிள்ளை, நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து வந்துவிட வேண்டும். ஒரு நொடியிலும் என்னுடைய அன்பை நீ நிச்சயமாக இல்லை என்று மறுக்கக்கூடாது. உனக்கு நல்லதை நடத்த நான் இந்த படத்தை உனக்கு காண்பித்திருக்கின்றேன். உனக்கான நன்மையை கொடுக்க நான் இந்த படத்தை உனக்கு காண்பித்திருக்கின்றேன். அடுத்த நிலைகளில் உனக்கு நடத்துவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தி வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு வெற்றியும் உற்சாகமும் தொடர்ந்து உன்னை தழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். மாற்றங்கள் வருவதாக இருந்தாலும், திருப்பங்கள் வருவதாக இருந்தாலும், அத்தனையையும் தாண்டி என் குழந்தை வெற்றியிலும் நீ உறுதியாக நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் குழந்தைக்கு சில விஷயங்கள் மனதிற்குள் நீங்காத ஒரு ரணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் சில விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் என்றே மற்றவர்கள் கூடியிருக்கின்ற சபையில் அவமானப்படுத்த ஒரு நொடிப்பொழுதிலும் யோசிக்காமல் செய்து விடுவார்கள். இது அவர்களை என்னவாக பாதிக்கும் என்பதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு கவலை கிடையாது. அவர்களின் மனதில் இது எப்படிப்பட்ட வேதனைகளை உருவாக்கும் என்பதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு கவலை கிடையாது. அவர்கள் செய்ய நினைத்ததை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றவர்களினுடைய எண்ணங்களை பற்றி கவலைப்படாமல், மற்றவர்களின் சிந்தனைகளை பற்றி யோசிக்காமல் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் இனி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்புகளையும் உருவாக்காது. நான் தடுத்து நிறுத்துவேன். உன் தாயானவள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நேரம் இனி உனக்கே உனக்காக என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இவர்கள் இப்படித்தான் அவமானப்படுத்துவார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட நீ மீண்டும் மீண்டும் அந்த இடத்திலேயே நின்று அந்த அவமானத்தை தொடர நினைக்கலாமா? மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்கலாமா? இதையெல்லாமும் என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நீ யோசித்து மனம் தடுமாறாமல் நின்று விட்டால் அது போதும். இனி எல்லா இடத்திலும் நான் காப்பது உனக்கு புரிந்துவிடும். எல்லா இடத்திலும் நான் உன்னை தேடி வருவதும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்ந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. பார்க்க
உனக்கு எப்பொழுது சந்தோஷம் என்று தேடத் தேட அதையெல்லாமும் ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துவிட்ட இந்த பொழுதை நீ எப்பொழுதும் தொலைக்காதே. வாழ்க்கையில் நாம் விரும்பியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? என்றோ ஒரு நாள் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அம்மா சொன்னது போல ஆருத்ர தரிசனத்தை இன்று கண்ட என் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த அதிர்ஷ்டம் உன்னை நிச்சயமாக சரியானபடி வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி உனக்குள் இருந்து தோன்றுகின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமும் நீங்கி உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த காலம் நிச்சயமாக உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது போன்ற குழப்பங்கள் எல்லாம் உனக்குள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் எண்ணி நீ தேவையில்லாத சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்காதே. தேவையற்ற விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. தெய்வம் உன்னை சோதிப்பது துன்புறுத்துவதற்கு அல்ல, உன்னை இன்னும் வலிமைப்படுத்துவதற்குத்தான். ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் நீ கடக்கும் தனிமையான இரவுகளும் நீ யாராக மாற வேண்டுமோ அந்த வடிவத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நீ என்னவாக இருக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை தான் உனக்கு அது தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரும் இந்த நேரத்தில் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் வழிநடத்துவேன் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும். காரணமில்லாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேலும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உன்னை சூழ்ந்து வரும் எல்லாவற்றையும் நீ உண்மையென்று உணர்ந்து நல்லபடியாக நீ வாழ்ந்து கொண்டிரு, அது போதும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அலங்காரம் இல்லாத முகம், ஆணவமில்லாத அறிவு, அளவுக்கு அடங்காத காதல், துன்பம் தராத இன்பம், இவை எல்லாமும் எல்லோருக்கும் மிகப்பெரிய இன்பம்தான் அல்லவா? இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உறுதியாக உன்னை எப்பொழுதும் நான் நல்லபடியாக வாழ வைக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகளை கூட தட்டிவிட்டு கொண்டிருக்கிறாய். இனியும் இது எதுவும் வேண்டாம். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக உணர்ந்து கொள். நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தை உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி இந்த அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் எப்பொழுதும் உனக்கு இது போன்ற ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ பழகு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதுமல்லவா? காலம் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு உனக்கு சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றியும் கவலைகள் வேண்டாம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த ஆருத்ர தரிசனத்தை கண்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கட்டும் என்றும் உன் வாழ்க்கையில்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.